பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுக்குள்ளே எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். இயேசு நம்ம கூட இருக்கார்ல, இதை விட என்ன ஆசீர்வாதம் வேணும்? அவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பேன். அவர் இருக்கும்போது எதை குறித்து ஏன் பயப்படணும்? அது மாத்திரம் இல்ல, அவர் இன்னொரு வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 16:33 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், காரியத்தை நான் உனக்கு சித்திக்க பண்ணுவேன்னு அவர் சொல்றார். என்னால உனக்கு காரியம் சித்திக்கும். ஏதோ ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, வீடு கட்டுகிற காரியம் நடக்க மாட்டேங்குது, திருமண காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, வேலைக்கு முயற்சி பண்ணா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நான் எதிர்பார்க்கிற விரும்புகிற படிப்புக்கேற்ற வேலை இல்லை, கஷ்டப்படுது, திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது, கற்பத்தின் கனி ஒன்றும் வாய்க்கல, ஒன்று காரியம் நடக்க மாட்டேங்குது, வெறும் பணம் தான் வேஸ்ட் ஆகுது, நாட்கள் தான் கடந்து போகுது. ஆண்டு சொல்றாரு, என் மகனே மகளே, நான் காரியத்தை சித்திக்க பண்ணுவேன். அப்படின்னு என்னத்த? நான் வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். உனக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். வேலை தேடுறியா? உனக்கு நல்ல வேலை தருவேன். படிப்பில் நீ ஜெயிச்சு மேல் படிப்பு போகணுமா? நான் வாய்க்க பண்ணுவேன். பிஸ்னஸ் பண்ணணும், ஆசீர்வாதமா இருக்கணும், இடம் கிடைக்கணுமா? வாய்க்க பண்ணுவேன். திருமண காரியமா பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்றேன். உன்னுடைய ஊழிய காரியமா நான் வாய்க்க பண்றேன். காரிய சித்தி வரும், நான் வாய்க்க பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவ? ஆண்டவர்லாம் செய்யறார், ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? நீ யோசிக்கணும்ல. கர்த்தர் எல்லாம் நமக்கு செய்யணும், கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோம்? அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் நம்மகிட்ட காணிக்க எதிர்பார்க்கிறாரா? பணம் எதிர்பார்க்கிறாரா? இல்லை. அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், 4 பேருக்கு நன்மை செய்வேன், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா உமக்காக தான் நான் வளர்ப்பேன், உமக்கு பிரியமா வளர்ப்பேன். என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க, அவங்க குடும்பமா சாட்சியான உண்மை மகிமைப்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். எனக்கு வேலை கொடுங்க, வேலையில உண்மையா இருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். எனக்கு நீ ஊழியம் கொடுங்க, அந்த ஊழியத்துல உண்மை மகிமைப்படுத்த வயிற்று பழப்புக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன், சுயநலமா செய்ய மாட்டேன். நீங்க அது மாதிரிலாம் அர்ப்பணிச்சு கொண்டாதான் காரியம் வாய்க்கும். பிறகு எப்படி ஏன் வாய்க்க மாட்டேங்குது? ஆண்டவர் ஏதோ ஒரு தப்பு நம்ம கிட்ட இருக்குது, அதை உணர்ந்து பார்த்து தேவனுடைய சித்தத்துக்கு வேத வசனத்தின்படி செய்ய ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா காரியம் வாய்க்கும். உண்மையா நீ வாய்க்கும், கர்த்தர் செஞ்சிருவாரு. இது பாருங்களேன், ஜெபமலைன்னு ஒரு பகுதி தான் இது. நிறைய பேர் இதை பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஏரியா முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு இடம். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மலை பிரதேசத்தை நான் உனக்கு தருவேன், அதை ஜெபமலையா உருவாக்குன்னு சொன்னார். வாய்க்கணும்ல. நான் அமைதியா சரி ஆண்டவர் தருவேன்னு சொல்ல தரட்டுன்னு காத்திருந்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த இடத்தெல்லாம் காமிச்சு ஒரு சகோதரர் சொன்னார், இந்த இடம் இருக்கு, 100 ஏக்கர் நிலம் வாங்கிக்கொள்ளுங்கன்னு. நிறைய காசு இல்லை, 100 ஏக்கர் நிலம்னா ரொம்ப காஸ்ட்லி தானே. 1 ஏக்கர் 2 ஏக்கர்னா வாங்கலாம், இது பெரிய இடம், இவ்வளவு காசெல்லாம் நம்மகிட்ட இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட போன போது சொன்னார், நீ வாங்குவேன்னு நான் சொன்னேன்னா நான் உனக்கு தருவேன், நான் சொன்னபடி உருவாக்கு. அப்போ தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அப்ப நான் பொறுமையா காத்திருந்தேன். கர்த்தர் வாங்கி கொடுத்தார். இவ்வளவு இடத்தை ஒரே ஆளு காசு கொடுத்து நமக்கு ஃப்ரீயா வாங்கி கொடுத்துட்டாங்க. இது ஆண்டோடைய அற்புதம் தானே, வாய்க்க பண்றாருல. இது மாதிரி எத்தனை அதிசயத்தை நான் பாக்குறேன். அப்ப எதுக்கு நீங்க என்ன சொல்லுங்களோ அதை செய்வேன், என் விருப்பப்படி செய்ய மாட்டேன். இன்னைக்கு இங்க உள்ள கட்டடங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் நான் ஆசைப்பட்டபடி விரும்பினபடி அல்ல, அவர் சொல்றத செய்யறதுனால வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கிறார். இதான் ரகசியம். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்வேன்னு ஒப்பு கொடுங்க, வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய, நீர் விரும்புகிறபடி செய்ய, நீர் எதிர்பார்க்கிறபடி செய்ய, வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.